ஸ்பீடு இருக்கலாம், ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். வேகம் இருக்கலாம், ஆனா விவேகம் வேணும். நிறைய பேர் லைஃப்ல சில காரியத்தை அவங்க அசால்ட்டா எடுக்கிறதுனால எவ்வளவு விபத்துகள் நடக்குது. இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் சாலை விபத்துல மரித்துடுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு லைஃபுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அன்பானவர்களே, சில கண்டுபிடிப்பாளர்கள் தாங்கள் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளாலேயே இறந்து போயிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சில்வெஸ்டர் ஹெச் ரோப்பர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தாங்க இந்த மோட்டார் பைக்கை கண்டுபிடிச்சவரு. அவரு தண்ணியில ஓட்டுற ஒரு மோட்டார் பைக்கை கண்டுபிடிச்சார். 29 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் இடறி விழுந்து தலையில அடிபட்டு செத்தே போயிட்டார். நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் வேகமா போகும்போது விவேகமா இருக்கணும். லைஃப்லயுங்க ஹாட் ஏர் பலூன் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் ஜீன். அவர் என்ன பண்ணாருன்னா ஏர் பலூனையும் ஹாட் ஏர் பலூனையும் சேர்ந்து ரோசியர் பலூன் ஒன்று கண்டுபிடிச்சார். அவர் பிரான்ஸ்ல இருந்து யூகே வரைக்கும் போகும்போது திடீர்னு ஒரு பெரிய ஒரு காத்து அப்படியே வந்து டபால்னு அடிச்சு அந்த பலூனை வெடிக்க செய்து அவர் மத்திய ஆகாயத்துல அந்த பலூன் வெடிச்சு இறந்து போயிட்டார். சில முயற்சி எடுக்கலாம், ஆனா விவேகமா இருக்கணும். லைஃப்ல சில முடிவுகளை எடுக்கும் போது இந்த முடிவுல நமக்கு பாதகம் வந்துருமா அப்படின்னு கேர்ஃபுல்லா யோசிக்கணும். ஒரு வீட்டை வாங்கும் போது இந்த லோனை கட்டுறதுக்கு நமக்கு நிர்வாகம் இருக்குதா, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம். சில பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய கனவுகளை பிள்ளைகள் மேல சுமத்துறாங்க. பிள்ளைக்கு MBBS படிக்க விருப்பம்னா உங்க விருப்பத்தை அந்த பிள்ளை மேல திணிக்க கூடாது. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும். அதே மாதிரி லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல இருக்கட்டும் அல்லது பிட்காயின்ல இருக்கட்டும், எதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. வேகம் இருக்கலாம், ஆனா விவேகம் வேணும். அதே மாதிரி எத்தனையோ பேர் வீட்டுல அப்பா அம்மாட்ட நான் திருப்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போறவங்க திருப்பி வர்றதில்லை. காரணம் என்ன? சில ரேஷ் டைவிங். இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா, சின்ன சின்ன பசங்க காரை குடிச்சிட்டு ஓடிட்டு மற்றவங்களுடைய உயிரை எடுத்துட்டாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது. கோவிட் மரணத்தை விட அதிகமான மரணங்கள் எதுல தெரியுமா ஏற்படுது? இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல ஏற்படுதுங்க. 415 பேர் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ரோடு விபத்துகள்ல அவங்க மறிக்கிறாங்க. கேன் யூ இமேஜின்? வீட்டுல சொல்லிட்டு போனவங்க திருப்பி வந்து தன் பிள்ளைகளை பார்க்கறது இல்ல, குடும்பத்தை பார்க்கறது இல்ல, குடிச்சிட்டு ஓட்டுற சில பேர் கேர்லெஸ்ஸா ஓட்டி மற்றவங்க உயிரை எடுத்துடுறாங்க. ஆகவே ஒவ்வொரு தடவை நீங்க பைக் எடுக்கும் போதும் கார் எடுக்கும் போதும் எந்த பயணத்துக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி நீங்க போங்க. ஆண்டவரே, கோணலானவர்களை செவ்வையாக்குங்க. ஐ வாண்ட் யூ டு கைட் மீ. ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு போங்களே, நிச்சயமா கடவுள் உங்களை பத்திரமா திருப்பி கொண்டு சேர்ப்பார். ஆகவேதான் வேதம் இப்படியாக சொல்வது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பீங்கள், பாக்கியவானா இருப்பீர்கள். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. God bless you.